வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் தீராத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு நாம் கூற வேண்டிய எளிய மந்திரம்தான். இந்த மந்திரம் அனுமன் உச்சரித்த மந்திரம்தான். அந்த சிறப்பான மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் என்பதே ஆகும். நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும்போதும் நாம் கடவுள் வழிபாடே செய்ய முடியாமல் சில கஷ்ட நேரங்கள் வருவதுண்டு. மனதிற்குள் நாம் ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் என்று நினைத்து கொண்டாலே வந்த கஷ்டங்கள் மிக சுலபமாக விலகிவிடும். பொதுவாக நாம் மகிழ்ச்சியான தருணங்களில்தான் கடவுள் வழிபாடு செய்வதும் மேலும் பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது நம்மால் சாத்தியமாகும். அப்படி இல்லாத சில சமயம் நெருக்கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சண்டை சச்சரவுகளால் வழிபாடு செய்வதற்கே சில தடைகள் வரும். அப்பொழுது நாம் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று நம்மால் முடிந்தவரை கூறிக்கொண்டே இருந்தோம், மனதிற்குள்ளே கூறிக்கொண்டே இருந்தோம் என்றால் ஆஞ்சநேயர் மனமுவந்து நமக்கு நன்மை அளிப்பார். நாம் ராமஜெயம் மந்திரத்தை சொல்வதால் அனுமனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். ராமபிரானின் கஷ்டத்தையே தீர்த்து வைத்த அனுமான் கண்டிப்பாக நம்முடைய மனித பிறவிகளின் கஷ்டத்தையும் அவராலேயே தீர்க்க முடியும். பேரிடர்கள், பெரிய கஷ்டங்கள் போன்றவற்றை தீர்த்து வைப்பதற்கு அந்த அனுமனால் மட்டுமே முடியும். இதற்கு நாம் பெரிய பூஜைகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடைக்காது. நம் மனதார ராமஜெயம் ராமஜெயம் என்று நினைத்து கொண்டாலே அந்த அனுமன் நமக்கு அனைத்து பாக்கியங்களையும் தந்து விடுவார். நாம் தொடர்ந்து 9 நாள் இவ்வாறு மனதிற்குள்ளே வேண்டிக் கொண்டாலே நமக்கு அனைத்து கடாட்சமும் நிரம்பி நம் வழிபாடுகளையும் நல்ல விதமாக செய்யும் வண்ணம் அனுமன் நமக்கு அனைத்து ஆசிகளையும் பெற்றுத் தருவார். குடும்ப பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த ராமஜெய மந்திரமே நமக்கு பல விதத்திலும் உதவியாக இருக்கும். நாம் எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதை எண்ணி நாம் ராமஜெயம் ராமஜெயம் என்று நினைத்து கொண்டால் மிக விரைவில் அது நிறைவேறுவதோடு மேலும் நாட்கள் செல்ல செல்ல நமக்கு பல நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை தினமுமே குறைந்தது ஒரு 11 முறையாவது எழுதி வருவதும் நமக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும். அவ்வாறு நாம் எழுதியதை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கும் சாத்தலாம். மேலும் திருமண தடைகளை போக்குவதற்கு நாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றினாலும் கூடிய விரைவில் திருமணம் கைகூடும் என்று முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது. எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் ஆஞ்சநேயர் மிக விரைவில் தீர்த்து வைப்பார். நாம் எவ்வளவு இக்கட்டான நிலைமையிலும் இவ்வாறு ராமஜெயம் ராமஜெயம் என்று மனதார நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம் பிரச்சனைகள் விலகுவதை உணரலாம். இதை நாம் ஒரு எளிய பரிகாரம்தான், செய்து பார்த்து நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.